கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுவார். கர்த்தருக்குள்ள ஆண்டவருடைய கிருபையினால் ஆவியானவர் நடத்துவார். கொஞ்ச நேரம் ஆண்டவர் வர்ஷிச்சு திரும்ப வர்ஷிப் பண்ணிட்டு நாம் அங்கே ஆண்டவருடைய வசனத்தை கடந்து சொல்லுவோம். எத்தனை பேருக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆசை? பக்கத்தை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆமென். எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி வரவேற்போம். எல்லாரும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஷகரபதனா ரியாகாஷிகரந்தனா. கர்த்தர் பெரியவர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக மனம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் ஒரு கடையில் நின்ற பொழுது உங்களுடைய அன்பு போதகர் என் அருகிலே வந்து, அவரை எனக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியாது, அவர் என்னென்று எதிர்பார்க்கிறார், ஏனென்றா அவருக்கே தெரியாது என்ன சந்திச்சிருக்கிறேன் சொல்லி 10 வருஷத்துக்கு முதல் என் தலையில கை வச்சு சொன்ன, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நான் வித்தியாசமாக உணர்கிறேன் என்று. இந்த உடைக்கப்பட்டவனுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாகவே அந்த தேவ மனிதர் மூலமாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த நேரம், அந்த நொடி நான் நினைத்தேன், என்னுடைய இருதயத்திலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருடைய ஆலயத்திலே நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த நாள் திட்டமிடப்படவில்லை, இந்த நாள் ஏற்படுத்தப்படவில்லை, ஆனால் நம்முடைய கர்த்தர் தீர்மானித்திருந்தார். நம்முடைய தேவன் நினைத்ததை தடை செய்கிற மனிதன் யார்? அவர் உண்டு பண்ணின காரியங்களை தடை பண்ணுகிற மனிதன் யார்? அவர் நேற்று இன்றும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறார். ஷகரபதனா. உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. நன்மைகளை அவர் நமக்காய் வைத்திருக்கிறார். முந்தினதை நினைக்காதே, பூர்வத்தை சிந்திக்காதே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீ அறியாயோ? இதோ இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில இன்றையிலிருந்து தொடக்கி விடுகிறார். எழும்பி பிரகாசி. தேவனானவர் வந்திருக்கிற இந்த தேவ சபையிலே தேவனமே தேவனுக்காய் எழும்பி என்னும் வல்லமையாய் காரியங்களை செய்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாய் சென்று இன்றைக்கு 10 வருடத்துக்கு முன்பதாக நான் இருதயத்தில் சின்ன நான் நினைச்ச காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாண்டா. எங்க அப்பா எவ்வளவு பெரியவர், எங்க அப்பா எவ்வளவு நல்லவர். தாய் தான் பிள்ளையை மறப்பாளோ, அப்படி மறந்தாலே என்னுடைய வாயில இருந்து வந்த வார்த்தையும் என்னுடைய இருதயத்தில் நான் நினைத்த நினைவு, என் அப்பா அறிவா, உன் இருதய குமுறலை என் அப்பா அறிவா. ஓ, யார் பார்க்க முடியாத சூழ்நிலை என்று சொல்லி வனாந்தரமான சூழ்நிலையிலே பிரவேசித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார். கவனித்து பாருங்கள். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறு, அவாந்தர வழியான சூழ்நிலைகள் மதுரமாய் மாறு. கர்த்தருடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் நினைத்திருக்கிற காரியம் நிச்சயமாய் கைகூடி வரும். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், நான் நெடுகிலும் பாடி ஆராதிக்கிற பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், உங்களுடைய போதகர் எழுதின பாடல். எல்லாரும் சேர்ந்து பாட ஆயத்தமா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறதை, எங்களை தொடுகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது எங்களுடைய பலன். ஆமென். ஷகரதனா ரபா ஷெகரே. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு வரவேற்கிறோம். நான் கொஞ்சம் வித்தியாசமா படிப்பேன், நீங்க என்னோட சேர்ந்து படிங்க. தெரிஞ்ச பாட்டு தான், போதருடைய பாட்டு தான், நீங்க என்னை விட நல்லா படிச்ச பாடல். ஆனா நான் ஒரு வெர்ஷன்ல படிக்கிறேன், சேர்ந்து படிங்க. ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் தேவனே,
உம்மை அன்போடு வரவேற்கிறோம். ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு வரவேற்கிறோம். அடியார்கள் எங்களையும் அபிஷேகத்தால் ஆட்டும் நடத்திடுமையா, அன்பினாலே நிரம்பிடுமையா. அடியார்கள் எங்களையும் அபிஷேகத்தால் ஆட்கொண்டு நடத்துவீரையா, அன்பினாலே நிரப்புவீரையா. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு வரவேற்கிறோம். ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு வரவேற்கிறோம். சத்தியத்தை போதிக்கின்ற போதகர் நீர், சகலத்தை அறிகின்ற ஞானமும் நீரே. சத்தியத்தை போதிக்கின்ற போதகர் நீர், சகலத்தை அறிகின்ற ஞானமும் நீரே. அற்புதம் செய்திடும் என் துணையாளரே, அற்புதங்கள் செய்திடும் என் துணையாளரே. அனைவீக்காக ஜெபிக்கின்ற ஜெப வீரரே, அனைவீக்காக ஜெபிக்கின்ற ஜெப வீரரே. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. தேற்றிடும் எங்கள் தேற்றரவாளன் நீர், ஊற்றிடும் எங்கள் நீரும் அபிஷேகமே. தேற்றிடும் எங்கள் தேற்றரவாளன், ஊற்றிடும் எங்கள் நீரும் அபிஷேகமே. அற்புதம் எங்கள் பாரகாயன், பொன்னவசிகரவதவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. அவர் வந்தார், விடுதலை. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. தாயை போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல சுமக்கின்ற இன்ப தெய்வமே. தாயை போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல சுமக்கின்ற இன்ப தெய்வமே. ஏற்ற வேளை உதவுகின்ற அன்பு நண்பரே, ஏற்ற வேளை உதவுகின்ற அன்பு நண்பரே. இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே, இந்த வேளை எங்களுக்காய் உதவிடுவே. இந்த வேளை ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. தாயை போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல சுமக்கின்ற இன்ப தெய்வமே.
தடுமாறுகிற வேளையில தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தகப்பன் எனக்கு முன்னு, உங்களுக்கு முன்னு. ஆமென். யோசேப்பு குழியில போடப்பட்ட பொழுது யோசேப்பு ஒருவேளை சிந்திச்சிருக்கலாம், தரிசனம் முடிஞ்சது அவ்வளவுதான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவனுக்கு மேல வைத்த திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டுக் கொண்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் குறித்த காலத்தில கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். குறித்த காலத்தில கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை குழியில போடப்பட்டதை போல இருக்கலாம், அடிமைத்தனத்துல இருக்கிறதை போல இருக்கலாம், வனாந்தரத்துக்குள்ள இருக்கிறதை போல இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவார். அதிகாரமுள்ள ஸ்தானாதிபதியாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் எடுத்து உயர்த்துவார். அதிகாரம் உள்ளவர்களாய் யார் யாரெல்லாம் பார்த்து நாங்க பயந்தோமோ அவங்க எல்லாம் எங்களை பார்த்து பயப்படும்படியா கர்த்தர் வழியை திறப்பா. அவர்கள் எல்லாம் பார்த்து நம்மை பயப்படும்படியா. ஹல்லேலூயா. கொஞ்சம் எழுந்திருப்போமா? நீங்க எல்லாம் பெரியாக்கள், நான் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் எழுந்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப உங்க பார்வோன் கூப்பிட்டு சொல்ற, யாராவது தன் கைகாலம் முடக்கணும் என்று சொன்னா கூட உன்னிட்ட தான் அனுமதி கேட்கும். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்க ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அப்படி மாற்றுவார். நம்முடைய சூழ்நிலையை அப்படி மாற்றுவார். எத்தனை பேருக்கு விளங்குது? நம்முடைய சூழ்நிலை அப்படி மாற்றுவார். அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதே நம்முடைய சூழ்நிலை அல்ல, அதிகாரத்தோடு இருக்கும்படியா கர்த்தர் மாற்றுவார். ஏற்ற வேளை அந்த பாட்டுல பாருங்க, தந்தையை போல சுமக்கிற ஒரு தெய்வம், தாயை போல ஒரு தேற்றுகிற தெய்வம். நான் இந்த தனிமை இந்த சூழ்நிலையில இருக்கிறேன், யார் என்னை மீட்க முடியும் என்று இருக்கலாம். கர்த்தர் நினைவாகவே இருக்கிறார். அவருக்கு உன்மேல கொள்ளை பிரியம் உண்டு. என் மகனே, என் மகளே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியக்கிறாய்? கரை சேர்க்கிறதற்கு நான் உண்டு அறியாயோ? கரை சேர்க்க நான் உண்டு அறியாயோ? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னா நன்மையான காரியங்களை கொண்டு வருவார். நன்மையான காரியங்களை கொண்டு வருவார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மிக சிம்பிளான ஒரு காரியம். தாழ்த்தி பாருங்க. மனுபுத்திரனிடத்தில் அவர் கேட்கிற ஒரே காரியம் தாழ்த்தி பாருங்க. எங்கட ஆசீர்வாதத்தின் லெவலே டிஃபரெண்டா இருக்கு. ஆசீர்வாதத்தின் லெவலே டிஃபரெண்டா இருக்கு. அங்க அந்த தூரமாய் போன குமாரன் தகப்பனுக்கு முன்பதாக வந்து சொல்லுகிறான், நான் உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறதுக்கு நான் இனி பாத்திரமானல்ல. இந்த தாழ்மைதான் தகப்பன் அவனை திரும்பவும் தன்னிடத்திலே சேர்த்துக்கொண்டு, இன்றைக்கு தகப்பனிடத்திலே தாழ்மையோடு கிட்டி சேருவோம் என்றா அவர் நம்முடைய அருகிலே வந்து நமக்கு மேல கரங்களை போட்டு அவர் ஒரு வார்த்தை என்னை முன்னே பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன். நான் செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாங்க தாழ்த்தி பார்த்தோம் என்று சொன்னா கர்த்தர் நம்மை உயர்த்தி பார்ப்பார். நம்மை நாம் தாழ்த்தி பார்ப்போம் என்று சொன்னா கர்த்தர் நம்மை உயர்த்தி பார்ப்பார். வேறு ஒரு ஸ்தானத்துல வச்சு கர்த்தர் உயர்த்தி பார்ப்பார். மோசே தலை குனிந்து போனா, தன்னுடைய இனத்திட்டே தலை குனிஞ்சு போனா, கர்த்தர் சொல்லுகிறார், மோசே இப்பொழுது எழுப்பி திரும்பி போ. எந்த இடத்தில் நீ உன்னை தலைவன் என்று ஏளனமாய் கேட்டார்களோ அதே இடத்துக்கு உன்னை நான் தலைவனாகவும் உன்னை நான் மீட்பனாகவும் அனுப்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு தலை குனிந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் என்னுடைய உன்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தய ஆயத்தம் பண்ணி பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவர்
என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. தொடர்ந்து படிப்போமா? ஹalleluya. 1 2 3 4. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில்
எங்கள் தேவனே மனிதரில் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. அவர்தான் உன்னதமானவர். அவருக்கே சகல துதிகள். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். 24 மூப்பர்களும் சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறவர். எல்லார் மத்தியிலும் பயப்படத்தக்கவர். மனிதர்களாகி எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறவர். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. உடைக்கப்பட்ட சூழ்நிலை இனிமேல் நாங்கள் பார்ப்பதில்லை. முதல் பாடின அந்த பாடலை போல தேவனானவர் தேவ சபையில நிறைவாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் நிறைவாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நாங்க காண்கிறதில்லை. அது பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. தீர்க்க தரிசனமாவே மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற பொழுது ஸ்கொட்லாந்து தேசத்துல நான் இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற பொழுது ஒரு சகோதரர் ஓடி வந்தான். இந்த பாடலை பாடுகிற பொழுதே என் கட்டுக்கள் நீங்கினது என்று சொல்லி இந்த பாடல் பாடப்படுகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் பலமாய் வல்லமையாய் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா. உச்சமா கைகளை தட்டி நன்றி சொல்றோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை